ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜ்ல பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஆஃபர். ஓகேங்களா? ஒரு பிரியாணியோட விலை 19 வெள்ளி. அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிருங்க. ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் சம்பல். ஓகேங்களா? எனக்கு இவங்களோட அந்த பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்குங்க. ராமநாதபுரத்தில் நான் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இதுவும் நல்லா இருக்கும். 2 பிரியாணி. ஓகேங்களா? நம்ம வந்து பார்க்கலாமா? அன்பாக்சிங் பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலேஜ் பிரியாணியில போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. மலேசியா கோலாலம்பூர்ல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. பாக்கலன்னா போய் பாருங்க. நம்ம அசரப் பண்ண இர்பான் ப்ரோ, இர்பான் சிவி எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வந்திருக்கோம். ரொம்ப சரியான கிரௌடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து 10 மணிக்கு போயிட்டு வர்றதுக்கே 12:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு கிரௌடு. பட் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி பிரியாணி கொடுத்துருக்காங்க. நான் ராமநாதபுரத்துல காலேஜ் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பிரியாணி. இப்ப மலேசியால வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா 10 நாள் நான் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாவ்! அதாவது மலேசியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பிரியாணி நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு காலேஜ் பிரியாணி இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மெல் இருக்குல்ல, வா, அந்த கல்யாணத்துல நம்ம சாப்பிடணும் பிரியாணி அந்த அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட பிரியாணி. குவான்டிட்டி வைஸும் சூப்பர்பா இருக்கும். பார்ப்போம் இங்க எப்படி இருக்கு அப்படி. பாருங்க, நான் பிளேட்ல போட்டுட்டேன். பிளேட்ல நான் போட்டது போக இன்னும் எவ்வளவு பிரியாணி இருக்குது. அதாவது ஒரு பிரியாணி நம்ம வாங்கினோம்னா 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அவ்வளவு குவான்டிட்டி இருக்கும். ஒரு பிரியாணியோட பிரைஸ் வந்து 19 வெள்ளி. வீடியோ பார்த்துட்டு ஒருத்தா இல்லையான்னு சொல்லுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து காலேஜ் பிரியாணி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி ஒண்ணு எத்தனை பீஸ் வச்சிருக்காங்கடா? கிட்டத்தட்ட 3 பீஸ் கிட்ட வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பீஸ், அப்புறம் 2, அப்புறம் 3 பீஸ் வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த வாசனை இருக்கு, அந்த பிரியாணியோட வாசனை நல்லா இருக்கு. ரைஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே நல்லா அந்த புழு புழு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டல. என்ன டேஸ்ட், என்ன வாசம்! ஓ, சூப்பரா இருக்குதுங்க. சான்ஸே இல்ல. பாருங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்ங்க. அது ஆயிலி இருக்குல்ல, ஆயிலியாவே இல்ல. பிரியாணி ட்ரையாவும் இல்ல, அதே சமயம் ஆயிலாவும் இல்ல. அதாவது கரெக்டா இருக்கு. அந்த பதம் சொல்லுவாங்க, கரெக்டான பதத்துல இருக்கு அப்படின்னு. ரைஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டல. ரைஸ் நல்லா குக்கா இருக்கு, நல்லா வாசமா இருக்குது, நல்லா சாஃப்டா இருக்குது. அந்த வாசனை நல்லா இருக்கு. பண்ணு சாப்பிடுற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளவு சாஃப்டா குக்கா இருக்கு. ட்ரையா இல்லாம அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் வந்து மலேசியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம், அது போக ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுக்கு இன்னைக்கு வந்து காலேஜ் பிரியாணி ஒரு புடி. சிக்கன் பக்கத்துலாங்க சிக்கன் பாருங்க, அப்படியே பஞ்சு மாதிரி குக்கா இருக்குங்க. வாவ்! சிக்கனுமே அவ்வளவு சாஃப்டா இருக்கு, ஜூசியா இருக்குங்க. அப்புறம் இந்த மசாலா வந்து ஃபுல்லா சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேரினேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் சிக்கன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிருக்காங்க, அந்த மசாலா, அந்த உப்பு, அந்த உரப்பு. அது ஸ்பைசியே இல்ல, ஸ்பைசியே கிடையாது பிரியாணி. ஆனா வந்து உரப்பு இருக்குது, மைல்டா இருக்குது. அந்த உரப்பு வந்து இருக்குது, பட் அந்த நாக்குக்கு அந்த தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இருக்குது ஆனா இல்ல, மைல்டா இருக்குது. அவ்வளவு சூப்பர்பா இருக்குது. சிக்கன் செம்ம சாஃப்டா குக் ஆயிருக்குல்ல. நான் கூட நினைச்சேன் இன்னும் இவ்வளவு க்ரௌடா இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க, எதுவும் பிரியாணி சொதப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிறேன்.
பட் உண்மையிலே வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. நான் நினைச்சேன் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க, இல்ல சிக்கன் பீசஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து நார்மல் டயத்துல போனீங்கன்னா எந்த அளவுக்கு பிரியாணி சிக்கன் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்னைக்கு மட்டும்தான். நீங்க வந்து காலி பிரியாணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் எனக்கு பிடிக்கும் இந்த பிரெட் அல்வா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்களோட அந்த பிரெட் அல்வா. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதாவது நான் வாயில தூக்கி வச்சோம்னா அப்படியே கரைஞ்சு உள்ள ஓடும். இங்க எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இங்க கொஞ்சம் இதுவா தான் இருக்குது. லைட்டா லைட்டா ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அந்த நெய் வாசம் அடடா. இந்த நெய் அப்புறம் இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளவு சூப்பர்பா இருக்கு. அல்டிமேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரெட் அல்வா. அப்புறம் இது வந்து உங்களுக்கு கத்தரிக்காய் பச்சை லைட்டா போட்டு சோத்து லைட்டா மிக்ஸ் பண்ணி பிரியாணி சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிட்ட பாய் வீட்டு பிரியாணி சொல்லுவாங்கல்ல, அங்க சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தாங்க வந்துடுது. அல்டிமேட்டா இருக்கு உண்மையிலேயே. லாஸ்டா ரைத்தா போட்டு ஒரு அடி அடிது. இன்னைக்கு வந்து அவசர அவசரமா நம்ம வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஒரு நாள் கடைக்கே போய் அந்த கடையில போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அந்த கடை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. நான் இதுல காமிச்சிருப்பேன். பட் கிரௌட்னால அவங்களால அதிகமா இந்த வீடியோல இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பாத்திருப்பீங்க. அது வந்து ரொம்ப கிரௌடா இருந்தனால அந்த அளவுக்கு என்னால காமிச்சிக்க முடியாது. நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் காலிஸ் பிரியாணி. அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கடை எல்லாத்தையும் நான் காட்டுறேன். பிரியாணி குவான்டிட்டி அதாவது ஒருத்துங்க. ஒரு பிரியாணியோட விலை நீங்க 19 வெள்ளி. கத்திரிக்காய் தொக்கு அல்டிமேட்டு. ஒரு பிரெட் அல்வாவும் சூப்பரா இருக்கு. பிரியாணி அல்டிமேட்டுங்க.